டேய் சின்சானு, வீட்டில் மல்லிகை சாமானே சுத்தமாக காலியாகி போச்சுடா. அதனால் நான் ஷாப்பிங் போயிட்டு தேவையான எல்லா மல்லிகை சாமானையும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான் இருக்கேன். நீயும் சாப்பும் வீட்லேயே இருங்க, நான் போய் தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ போய் ஷாப்பிங்க முடிச்சிட்டு வா. அப்படியே வரும்போது எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர பிராங்க்லின். அதானே பார்த்தேன், இவ்வளோ நேரம் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன்னு. வாங்கிட்டு வரேன்டா, அதையும் சேர்த்து. இவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், நம்ம சாப்புக்கு பெடிகிரி வாங்கணும், அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் கம்மியாக இருக்குது, அரிசி மூட்டை ஒன்று எடுத்துகிட்டு வரணும். எதையும் மறந்துடாம கரெக்டாக வாங்கிட்டு வந்துடணும் இன்னைக்கு. ஓகே சாப்பு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் போயிட்டு வர வரைக்கும் நம்ம ஜாலியா டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இந்த டைம்ல கரெக்டா ஆக்ஷன் காமிக்ஸ் போட்டிருப்பாங்க, அத போட்டு நம்ம ஜாலியா வைப் பண்ணுவோம். இங்க பாரு, ஆக்ஷன் காமிக்ஸ் போட்டுட்டாங்க. சூப்பர், வந்துட்டாரு. என்ன ட்ரெஸ் போடாம நின்னுட்டு இருக்காரு? ஓ, பேண்ட் போட்டிருக்காரா? என்ன ஆக்ஷன் காமிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கீங்க? கடகடன்னு ஆக்ஷன்ல இறங்குங்க. சின்சான், இது இன்னும் பிராங்க்லினை காணவே இல்ல. நைட்டே ஆயிப்போச்சு. அட ஆமால, கார்ட்டூன் பார்த்ததுல டைம் போனதே தெரியல. டைம் என்ன ஆகுது? என்னடா இது, நைட்டு 10 மணி ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த பிராங்க்லின் வரல. கொஞ்சம் கூட இந்த பிராங்க்லினுக்கு பொறுப்பே இல்லையே. 2 பேரும் வீட்ல விட்டு போயிருக்குமே, நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு அக்கறையே இல்லாம நைட்டு பூரா இங்க உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. நான் போகும்போதே சொன்னேன் போனை எடுத்துட்டு போலான்னு. போன்ல சார்ஜ் போட்டேன்னு போனை வர எடுக்காம போயிட்டான். இப்ப போன் பண்ணியும் கூப்பிட முடியாது. என்ன பண்றது? ஒருவேளை ஷாப்பிங் போன இடத்துல கூட்டமா இருக்குன்னு சொல்லி லைன்ல நின்று வாங்கிட்டு லேட்டா வரானோ? சரி, அவன் வரும்போது வரட்டும். எங்க போயிட போறான்? குட்டி குழந்தையா என்ன அவன் தொலைஞ்சு போறதுக்கு? நாம போயிட்டு நேரத்தோட சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். டேய் சாப்பு, இந்த பிராணி வர மாதிரி தெரியல, நம்ம போய் தூங்குவோமா? என்ன சின்சான் சொல்ற? பாஸ் வராம நாம எப்படி தூங்குறது? ஒருவேளை பாஸ் காணாம போயிருந்தா? அரே சாப்பு, புரிஞ்சுக்காம பேசாத. காணாம போறதுக்கு அவன் என்ன இந்த மாதிரி 5 வயசு குழந்தையா? அவன் நல்லா பெரிய பையன் தானே, அதெல்லாம் காணாம போக மாட்டான். நம்ம போய் படுத்து தூங்குவோம். கொஞ்ச நேரத்துல அவனே வந்து நம்ம பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பான் பாரு. சின்சான், எந்திரி எந்திரி சின்சான், சீக்கிரம் போய் எந்திரி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், எந்திரி. அட யாரா இவன் காலையில தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பிக்கிட்டு இருக்கிறது? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருந்தா பிராங்க்லின் கிட்ட சொல்ல வேண்டியதானே? தூங்குற என்ன எதுக்கு எழுப்புற? சின்சான், பிராங்க்லின் பாஸ் இருந்தா நான் பிராங்க்லின் பாஸ் கிட்ட சொல்றதுக்கு. அவர்தான் இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. நேத்துல இருந்து ஆளே காணோம். என்னது, இன்னும் வரலையா? காலையில வந்திருப்பால நினைச்சேன். சரி சரி, நீ ஒன்னும் பதட்டப்படாத. இந்த டாக் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா நாங்க போஸ்டர்லாம் அடிச்சு காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுவோம். அதே மாதிரி பிராங்க்லினுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நான் ஆர்டர் கொடுக்குறேன். இந்த ரூம்ல போய் கம்ப்யூட்டர் இருக்கு, இங்க போய் ஆர்டர் கொடுத்துருவோம். 2 hours later. ஆர்டர் கொடுத்து 2 மணி நேரத்துல டெலிவரி பண்றேன்னு சொன்னாங்க, இன்னுமா வரல? ஓஹோ, வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? சொன்னா எடுத்தலாம். தம்பி, சின்சான்றது நீதானா? போஸ்டர் ஒன்னு ரெடி பண்ண சொல்லியிருந்தல, அதுக்கான ஐட்டம் எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? டெலிவரி செக் பண்ணிக்கிறீங்களா? போஸ்டர்லாம் இதுக்குள்ளதான் இருக்கா? சரி, ஓகே ஓகே. அப்புறம் கம், இந்த பிரஷ் எல்லாம் கேட்டிருந்தேனே, அதுவும் உள்ள வச்சிருக்கீங்களா? ஆமா தம்பி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உள்ள பக்கவா பேக் பண்ணி வச்சிருக்கேன். பிரஷ், கம் எல்லாமே உள்ள இருக்கு. ஒட்டுறதுக்கு நீங்க மட்டும்தான் ஆள் வேணான்னு சொல்லிட்டீங்க. அதனால நீங்களே ஒட்டுற வேலையை பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஓகே, போஸ்டர் வந்துடுச்சு. கடகடன்னு எடுத்து ஒட்டி விட்டுற வேண்டியதான். என்ன சின்சான் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இருக்கு அந்த பாக்ஸ்ல? இந்த பிராங்க்லினுக்கு எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு லேட் ஆக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவனை வெறுப்பேத்தலான்றதுக்காக காணவில்லை போஸ்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸுக்கும் போன் பண்ணி சொல்ல போறேன். அவங்களும் ஒரு பக்கம் தேரட்டும். அப்பதான் எப்படியும் சீக்கிரமா பிராங்க்லின் கிடைப்பான். இதுக்கப்புறம் நம்மள இந்த மாதிரி விட்டுட்டும் போக மாட்டான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா?
இங்க நான் சின்சான் வீட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்ல பிராங்க்லின் ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, மொட்டை மண்டையன். அவன ஆளு ரொம்ப நேரமா காணோம். நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியே போனா இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல. அதனால நாங்க போஸ்டர்லாம் ஆர்டர் கொடுத்து காணவில்லைன்னு சொல்லி வீடு பூரா ஒட்டி வைக்க போறோம். நீங்களும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இந்த பிராங்க்லின்ற பையன் எங்க போனான்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு மறக்காம கால் பண்ணுங்க. ஓகே, ஒரு வழியா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க ஒரு பக்கம் தேடட்டும், போஸ்டர் ஒட்டி நம்மளும் ஒரு பக்கம் தேடுவோம். அவன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. ஒரு வழியா பிராங்க்லின் நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லையா, அப்படி பிராங்க்லின் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இருக்க சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 4 hours later. என்ன இது, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் கூட ஆளை காணோம். ஒருவேளை உண்மையாவே காணாம போயிட்டானா? நான் கூட ஏதோ விளையாட்டுத்தனமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினைச்சேன். இவன் உண்மையாவே காணாம போயிட்டான் போல இருக்கே. ஓஹோ, கவலைப்படாத சின்சான். நம்ம பாஸ் ரொம்ப டேலண்டான பர்சன். கண்டிப்பா எங்கேயும் காணாம போயிருக்க மாட்டாரு. ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கோம், அதனால லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் கண்டிப்பா வந்துருவாரு பாறேன். எனக்கு என்னவோ இதோ பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு இந்த ஆள் மனது சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் நம்மள விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டானே. நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போலீஸும் இப்போ வரைக்கும் எந்த நியூஸுமே சொல்லவே இல்லை. அவன் காய்கறி வாங்குறதுன்னு சொல்லிட்டு போனா, ஆனா எங்க போயிருப்பான் ஒண்ணுமே புரியல. பிராங்க்லின் எல்லாமே நம்ம மட்டும் எப்படி தனியா இந்த வீட்ல எவ்வளவு நாளைக்கு இருக்குது? எங்கடா போனா பிராங்க்லின்? சீக்கிரமா வந்துடு. உன்னை பார்த்து போன் வருது. ஹலோ போலீஸ், சொல்லுங்க. பிராங்க்லின் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்கா அவன்? ஹலோ சின்சான், நாங்க சொல்ற இடத்துக்கு நீ உடனடியா கிளம்பி வரணும். ஏன்னா இங்க சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அது பிராங்க்லின் தானான்னு சொல்லி நீ தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். உடனடியா நான் அனுப்புற லொகேஷனுக்கு கிளம்பி வா சின்சான். ஐயோ டே சாப்பு, என்னடா போலீஸ் போன் பண்ணி நம்ம உடனடியா வர சொல்றாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நம்ம உடனடியா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். ஏதோ பாடி கிடைச்சிருக்குன்றாங்க. அது பிராங்க்லினால இருக்காது. பிராங்க்லினா இருக்க வாய்ப்பே இல்ல, இருக்கவே கூடாது. ஓஹோ, நம்ம பாஸுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது சின்சான். வேற யாராவது இருக்கும். என்னடா இது, இவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. என்னத்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற. சார், எங்க எங்க என்னைய வர சொல்லிருந்தீங்கல, நான் தான் சின்சான். எங்க பிராங்க்லின் எங்க? பிராங்க்லின் எங்க சார்? சாரி சின்சான், நாங்க இன்னும் பிராங்க்லினை கண்டுபிடிக்கல. ஆனா பிராங்க்லின் டிரைவ் பண்ணிட்டு இருந்த காரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நேத்து நைட் இது மலை மேல இருந்து உருண்டு இந்த இடத்துல இருந்து வந்து வெடிச்சிருக்கு. உள்ள ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டும் இருக்காரு. ஆனா அது பிராங்க்லினான்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. டாக்டர்ஸ் எல்லாரும் அத எரிஞ்சு போன நிலையில இருக்கிறதுனால இன்னும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரு இந்த இடத்துல வெடிச்சிருச்சா? ஆமா, இது பாக்குறது எங்க வீட்டுக்கார மாதிரி தானே இருக்கு. எங்க வீட்டுக்காரு உள்ள யாரும் மொட்டை போட்டு உட்கார்ந்திருக்காங்களே. ஓஹோ, என்ன சின்சான் சொல்ற? இது நம்ம வீட்டுக்காரா? அப்போ உள்ள மொட்டை போட்டு எரிஞ்சு போன மாதிரி இருக்கிறது நம்ம பாஸா? நம்ம பாஸ் நம்மள விட்டு போயிட்டாரா என்ன? இல்ல இல்ல இல்ல, பிராங்க்லினா இருக்க வாய்ப்பே இல்ல சாப்பு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. உள்ள யாரோ எரிஞ்சு போய் கிடக்குறாங்க. அது யாரு டாக்டர் செக் பண்ணி சொன்னாதான் அது பிராங்க்லினான்னு கன்ஃபார்ம் ஆகும். ஆனா இது நம்ம வீட்ல இருந்த கார் தான். இந்த கார் தான் எடுத்துட்டு பிராங்க்லின் காய்கறி வாங்குறதுக்காக வெளியே போனா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப மெத்தனமா இருக்காங்க. சரியா கண்டுபிடிப்பாங்களான்னு கன்ஃபார்மா தெரியல. அதனால நம்மளே ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிராங்க்லின் யார் இந்த மாதிரி பண்ணாத கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கி ஆகணும்டா சாப்பு. இதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆண்டர்ஸ் போலீஸ நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த சின்சானை களத்துல இறங்குறேன். நானே போயிட்டு பிராங்க்லினுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இந்த சின்சான் போலீஸ் களத்துல இறங்கிட்டேன். ஸ்டாப்,
நீ என் கூட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துக்கோ. என்ன செஞ்சான் சொல்றேன்? நம்ம 2 பேரும் போய் என்ன பண்ண முடியும்? போலீஸாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது செஞ்சான். நீ இப்ப என்ன சாதா சின்சான் நினைக்காத, நான் போலீஸ் சின்சான். எல்லாத்தையும் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவேன். நீ என் கூட துணைக்கு மட்டும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எதையும் சக்சஸ்ஃபுல்லா சாதிக்கலாம். உடனே நம்ம கிளம்பி பிராங்கன் எந்த பக்கம்லாம் போனோம் அந்த பக்கம்லாம் போயிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவை வச்சு எப்படியாவது பிராங்கனுக்கு என்ன ஆச்சுன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அநேகமா நம்ம வீட்ல இருந்து மார்க்கெட் போறதுக்கு அங்க பாரு சின்சான், வித்தியாசமா மாடி மேல இருந்து வந்து கார் கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவர் தான் அந்த கொடை எப்படி இருப்பாரு நினைக்கிறேன். காரை மூவ் பண்றாரு சின்சான். அவரை கூடாத துரத்தி குடி. அவனை சீக்கிரமா நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே ஆகணும். அவன் என்ன பண்றான் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். கமான் கமான் ஃபாலோ. என்னது இது? இவன் பாட்டுல ட்ரெயினை தாண்டி போயிட்டே இருக்கான். இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இவனை ஃபாலோ பண்றது? ஆஹா, இவன் போற வேகத்தை பார்த்தா பிரைனின் கொலைக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப், அவன் பின்னாடி யாரையோ கொண்டு போனால, அவன் பிளட் நீ ஸ்மெல் பண்ணல. கரெக்டா மோப்பு முடிச்சு எந்த இடத்துல அவன் இப்ப போயிருப்பான்னு சொன்னா நம்மளோட காரை எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது அவனை பிடிச்சிடலாம். இதுதான் நம்மளோட அடுத்த பிளான். கமான் கமான் கமான், சீக்கிரமா வந்து கார்ல ஏறிச்சா. நீ கவலையப்படாத சின்சான், பிளட் ஸ்மெல் எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் தான் நேரம் போயிட்டே இருந்தா அங்கங்க பிளட் டிராப் விழுந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம போனாலே அந்த கார் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போ 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 போ, வேகமா போ சின்சான். ரொம்ப பக்கத்துல வந்துட்டு சின்சான். இங்கதான் எங்க ஸ்மெல் வருது? இங்கதான் சின்சான், தனிக்குது போறோம். நம்ம தேடி வந்த காரு இதுதான், அந்த கொலைகார பயன்படுத்தின காரு. அங்க பாத்தியா சாப்பு, பின்னாடி ஒரு பாடியை வச்சு எடுத்துட்டு வந்தால, ஆனா அது இப்ப காணோம். அதுக்குள்ள எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. இவன் ரொம்ப பயங்கரமான சைக்கோவா இருப்பான் போல இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா ஒளிஞ்சிருந்து இவன் என்னென்ன பண்றான்னு சொல்லி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பதான் பிராங்க்லினுக்கு என்ன ஆச்சுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிராங்க்லின் இந்த வழியா தான் டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்கா. இந்த சைக்கோவும் இந்த பக்கம் போறவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஒளிஞ்சிருந்த என்ன நடக்குது பாப்போம். ஐயோ, இந்த பக்கம் யாரோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இதுதான் கரெக்டான டைம். சாப்பு, எங்கடா போன? இந்த சைக்கோ கொலைகார இந்த நேரம் பார்த்து கரெக்டா இங்க வெளியே கிளம்பி போயிருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது நம்மளுக்கு தடை கிடைக்குதான்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆஹா, அங்க பாத்தியா, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அப்ப கொலை பண்ணாங்க எல்லாரையும் இவன் இங்கதான் கொண்டு வந்துகிட்டு இருக்கானா. அந்த சிசிடிவில பிராங்கினோட முகம் ஏதாவது பதிவாயிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு நம்ம உடனடியா சிசிடிவி ரூம கண்டுபிடிச்சாகணும். அது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன வீடா, என்னது இது? இவ்வளவு கன்றாவியா இருக்கே. குப்பையும் கூடமா வச்சிருக்கான். பயங்கரமான சைக்கோவா இருப்பான் போல இருக்கே. அட இங்க பாருங்களேன், ஒரே கருப்பா போச்சு, புழுலாம் ஊந்துகிட்டு இருக்கு. இது கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆஹா, டேய், நம்ம தேடி வந்த சிசிடிவி கேமரா அங்கதான் இருக்கு. இத போட்டு பார்ப்போம் வா. இதோ இதுதான் நேத்துக்கான ஃபுட்டேஜ். இத போறா, டெய்லி யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்துட்டு இருப்போம் போல இருக்கு. நேத்து யாரையோ போட்டு பயங்கரமா அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கான். இது அவனை யாருன்னு சொல்லி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஐயோ,
என்னது இது நம்ம பிராங்க்லின் ஆச்சே. ஆஹா, அப்ப இவன் தான் நம்ம பிராங்க்லினை கொண்டு வந்து ஏதோ பண்ணிருக்கான். ஏய் சாப்பு, நல்லா கவனிச்சியா? அந்த ஃபுட்டேஜ்ல பிராங்க்லின் இன்னும் உயிரோட தான் இருக்கிற மாதிரி காட்டுது. இன்னைக்கு கொண்டு வந்தவனே நெத்திலே சுட்டு சாவடிச்சு கொண்டு வந்திருக்கான். ஆனா பிராங்க்லினை மட்டும் அவன் உயிரோட கொண்டு வந்திருக்கான். எதுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கான்னா, இந்த வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல அவனை வச்சு அடைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட பிராங்க்லின் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம சீக்கிரமா பிராங்க்லினை கண்டுபிடிச்சாகணும். இந்த வீடு ரொம்ப டகரடா மாதிரி இருக்கு. இங்க ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஏதோ இடம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அடடா, இங்க பாரு சாப்பு, இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. பாப்பா, இந்த இடத்த ஓபன் பண்ணி பாப்போம். ஆனா இது எப்படி ஓபன் பண்றது? ஓங்கி ஒரு மேதி பாப்போம். ஓபன் ஆயிடு. அப்படி ஓபன் ஆயிடுச்சு. பிராங்க்லின் இங்கதான் இருக்கான். அப்படி நல்ல வேலை பிராங்க்லின், உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் வந்துட்டேன் பிராங்க்லின், நான் வந்துட்டேன். போலீஸ் சின்சான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டேன். இரு, நான் உடனடியா உன் கைகளை அவுத்து விடுறேன். ஏய் தம்பி, யாரா நீ? என் வீட்டுக்குள்ள உழைஞ்சிருக்க? உன்னை சும்மா விட மாட்டேன். 3 பேரும் இந்த இடத்துல அடைச்சு கடங்க. உங்களை லாக் பண்ண போறேன். இங்க பாரு சைக்கோ கில்லர், ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ண வெளியே வந்தா உன்னை அவ்வளவுதான் நானு. என்ன குட்டி பையா, ரொம்ப திமிரா பேசுற? இந்த கம்பி இருக்க சைஸ பார்த்தல, உன்னோட சைஸையும் பார்த்துக்கோ. இதெல்லாம் தாண்டி உன்னால வரவே முடியாது. இந்த போலீஸ் சின்சானே, நீ ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்ட. இதை எப்படி தரணும் எனக்கு நல்லா தெரியும். இந்த வாங்கிக்கோ, சுடுறான் பாரு. எப்படி எலக்ட்ரிக்கல் டிவைஸ்ல தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாம் ஒர்க் ஆகாம கரண்ட் போச்சுனா எப்படி ஒர்க் ஆகும்? எப்படி திறந்த பார்த்தல, இப்ப தெரியுதா இந்த சின்சான் யாருன்னு? ஒழுங்கா கையை தூக்கி சரண்டர் ஆகிற வழியை பாரு. எப்படியோ ஒரு வழியா அந்த சைக்கோ கில்லர் கதையை நம்ம முடிச்சிட்டோம் பிராங்க்லின். அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். நிறைய பாவங்களை செஞ்சிருக்கான்ல. அவனை இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்ம வாழ விட்டோம்னா இன்னும் நிறைய பேர் அவன் கொண்டு குச்சிக்கிட்டே இருப்பான். நம்ம உடனடியா இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் இங்க வர வைக்க போறோம். சூப்பர் சின்சான், நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு சைக்கோ கில்லர் தான் இப்போ நீ கொண்டு இருக்க. அதனால நீ எதுவும் பயப்பட வேணாம். நாங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி உனக்கு அதுக்கான பாராட்டு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி தரோம். நீ அவங்களை கீழ் பண்ணது இந்த நாட்டு மக்களுக்காக நீ செஞ்ச ஒரு நல்ல விஷயம்தான். அதனால நீ ஒரு வருத்தமும் பட தேவையில்ல சின்சான். தேங்க்யூ ஆபீசர்.
தேங்க்யூ சோ மச். எப்படியும் நான் பிராங்க்லினை காப்பாறதுக்காக தான் இந்த மிஷன்ல இன்வால்வ் ஆனேன். எப்படியோ இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு பிராங்க்லினை உயிரோட காப்பாத்திட்டேன். ஓகே பிராங்க்லின், இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், ஒரு வழியா பிராங்க்லினை உயிரோட பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இப்போ இருக்க சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் சிம்பிள் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்ல திரும்ப உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களோட பர்த்டே பெறுவது உங்கள் சின்சான். பை 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 பை.